வணக்கம் நேயர்களே, அஞ்சரை பெட்டியில் குட்டீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபியோட பேரு கேழ்வரகு வெல்ல அடை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போமா? கேழ்வரகு, வெல்லம், ஏலக்காய் தூள், தேங்காய் துருவல், டால்டா, எண்ணெய், உப்பு. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. இதை எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல வெல்லத்தை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுப்போம். நல்லா இந்த உருண்டைகள் எல்லாம் நல்லா உடைச்சிக்கோங்க. இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கேழ்வரகு போட்டுக்கலாம். கேழ்வரகு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட் ஐட்டமாக இருக்குங்க. கொஞ்சம் தேங்காய் துருவல், இதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. போய் இதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த வெல்லம் கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. இந்த அடை தட்டுற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை கொண்டு வரணும். இப்போ இதை ஓரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம இதை அடையா தட்டி ஷாலோ ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தவா வச்சுக்கோங்க. கொஞ்சமாக டால்டா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயும் போட்டுக்கலாம். இதை இப்போ அடையா தட்டி இந்த தட்டில் வச்சுக்கலாம். நல்லா கையிலேயே நீங்க தட்டிக்கோங்க. சூடாயிடுச்சு தவா. இப்போ இந்த அடையை எடுத்து நம்ம போட்டுடலாம். இப்போ அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகணும். குழந்தைங்களுக்கு நெய் வேணால் போடலாம். இதில் டால்டாக்கு பதிலாக நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இந்த பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கேழ்வரகு வெல்ல அடை ரெடியாக இருக்குங்க. இது எப்படி செய்யணுன்றது ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போம். முதல்ல வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கேழ்வரகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள், தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச வெல்லத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தீங்கன்னா அடை கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த அடை கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் நீங்கள் டால்டாவும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. அது சூடாகிறதுக்குள்ளே மாவை எடுத்து நல்லா கையில் எண்ணெய் தடவிட்டு அடைகளாக தட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. டால்டாவும் எண்ணெயும் சூடானதும் இந்த அடைகளை போட்டு நல்லா 2 பக்கமும் ஷாலோ ஃப்ரை பண்ணி நீங்கள் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணணும். உங்களுக்கு கேழ்வரகு வெல்ல அடை ரெடியாக இருக்கும்.